ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம். விசேஷமா இன்றைக்கும் குடும்பத்திற்காக கர்த்தர் சொல்லுகிற அருமையான ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிப்போம். இன்றைக்கும் நாம் வாசிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையாய் குடும்பத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, உண்மையாகவே தேவனை தேடி தேவனுடைய சமூகத்தில காத்திருக்கிற தேவ ஜனத்திற்கு தேவனுடைய பலனை பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. பாருங்க, இந்த 29ஆம் சங்கீதம் முழுவதுமே கர்த்தருடைய சத்தம் அது எவ்வளவு வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, மகிமை உள்ளது என்பதை குறித்து நாம் தியானித்திருப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே அந்த கர்த்தருடைய சத்தத்தினால் பரலோகத்தின் தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சத்தம் தொனித்து, கவனிங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தேவனுடைய சத்தம் உண்மையாகவே அது நமக்கு பலன் தருகிறது. கர்த்தருடைய சத்தம் பலன் தருகிறதாய் காணப்படுகிறது. அதனாலதான் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். எந்த நிலையிலும் கலங்கி போக வேண்டாம். கர்த்தர் உண்மையாகவே நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய பலனை, இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். மாத்திரமல்ல, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. முக்கியமான காரியம், இந்த பூமியிலே இன்றைக்கு மனிதர்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிற காரியம் இதுதான். எந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு உண்மையான சமாதானம் கிடைக்கும், ஒரு முழுமையான சமாதானம் கிடைக்கும், உண்மையான சமாதானம் எந்த இடத்துலங்க கிடைக்குது? பூமியில என்னென்னமோ செய்யறோம், எவ்வளவோ பணங்களை சேர்க்கணும்னு நினைச்சோம், எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். பணங்களை ஆஸ்திகளை சேர்த்தும் கூட ஒரு சமாதானம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு குடும்பமாய் இந்த காணொளி பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் தலைமுறைகளுக்கு கர்த்தர், கவனிங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. அல்லேலூயா. அந்த சமாதானத்தை பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கர்த்தர் அருளி செய்வாராக. சமாதானம் அருளி, ரொம்ப முக்கியமான காரியம், அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் நமக்கு பலன் தருகிறது மாத்திரம் அல்ல, பரலோகத்தின் தேவன் சமாதானத்தை அருளுகிறது மாத்திரம் அல்ல, கவனிங்க, நமக்கு பலனையும், வேண்டிய பலனையும் தந்து, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நிலைத்திருப்பதற்கு வேண்டிய பலனையும் தந்து, இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு வேண்டிய பலனையும் கொடுத்து, உண்மையான சமாதானத்தையும் அருளி மாத்திரமல்ல, கர்த்தர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, குடும்பமா இந்த வார்த்தைகளை விசுவாசிங்களே. கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு வேண்டிய பலனை இந்த பிப்ரவரி மாதத்துல, கடந்த ஜனவரி மாதம் ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காம இருக்கலாம். கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்தின் துவக்கத்துல குடும்பமாகி உங்களுக்கு, குடும்பத்திற்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பலனை அளித்து, ஒரு புதிய சமாதானத்தை அளித்து, கர்த்தர் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் குடும்பமாய் இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய சத்தம் காதே வனாந்திரங்களை அதிரப்படும். அவ்வளவு வல்லமை உள்ளது எங்கள் தேவனுடைய சத்தம். ஏசப்பா, உம்முடைய சத்தத்தினால் தகப்பனே பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் அளிப்பீராக, சமாதானத்தை அருள்வீராக. கர்த்தர் வேண்டிய தகப்பனே பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தரை அருளி செய்வீராக. கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளும் குடும்பங்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தரை அவ்வளவு விதமாய் ஆசீர்வதித்து பலன் தருவீராக. இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் புதிய காரியங்களை, புதிய பலனை, புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கர்த்தரை கட்டளையிடுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு குடும்பமா இந்த காணொளி பார்க்கிற உங்களுக்கு
கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை, புதிய பலனை, ஒரு புதிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்ய போகிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். குடும்பமாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாய் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் பலப்படும். God bless your family. ஆமென்.